ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் மாட்டுப்பொங்கல் பற்றி பார்க்கலாம். மாட்டுப்பொங்கலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி சாமி கும்பிடுவாங்க, அதில் என்னென்னலாம் பண்ணணும், இது எல்லாமே தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். பட் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 2 விஷயங்களை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டுடைய கழுத்தில் பிங்க் கலரில் ஒரு மாலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து நெட்டி மாலை. இதுதான் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா கால்நடைகளுக்கும் இந்த மாலையை தான் போடுவாங்க. இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா நெட்டி செடி அப்படின்னு சொல்லி ஒரு செடியிலிருந்து செய்யக்கூடிய மாலை தான் இது. இந்த நெட்டி செடி வந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஆறு, குளம், வாய்க்கால் அங்கே தான் இருக்கும். அந்த செடியை பறிச்சுட்டு வருவாங்க. அந்த செடி வந்து 6 அடி உயரம் வளரும் போது தண்டு வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அதை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கலர் பண்ணி தான் இந்த மாலையாக கோத்துக்குவாங்க. இதில் வந்து என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி மாலையாக கோத்து இதைத்தான் வந்து கால்நடைகளுக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு போடுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மாலை. இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டாணி. இது வந்து செங்கல்லையே செய்யக்கூடிய ஒரு கம்ப்ளீட் செட். அது இதில் வந்து விளக்கும் வச்சு சாமியும் கும்பிட்டுக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. எல்லா வீடுகளிலையும் இந்த திட்டாணி இருக்கும். இது 2 தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று மாட்டுப்பொங்கலுக்கு. இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.